சப்பாத்திக்கு பூரிக்கு உருளைக்கிழங்கு சப்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 4 உருளைக்கிழங்க கட் பண்ணி கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துடலாம். அடுத்து இந்த அளவுக்கு மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு போட்டு நல்லா பொரித்து எடுத்துடலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் FBயில் பார்க்குறவங்க பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து வெங்காயம், கருவேப்பிலை போட்டு வதக்கி எடுத்துடலாம். நல்லா வதங்கின உடனே ஒரு 5, 6 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். 5, 6 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். பேச்சுலர்ஸ்க்கும் பிகினர்ஸ்க்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். அடுத்து சின்னதாக ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆப்ஷனல் தான், வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வதக்கி எடுத்த உடனே அடுத்து உருளைக்கிழங்கு, மேஷ் பண்ண உருளைக்கிழங்கு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டு நல்லா இந்தளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடல மாவை மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி சிம்மில் ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். அவ்வளோதான், ஒரு 5 நிமிஷம் வதங்கின உடனே முடிஞ்சது. மறக்காமல் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.